வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம். வெல்கம் டு ராஜி சமையல். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போகிற டென்ஷனில் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒரே பரபரப்பாக இருக்கும். சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி வயிறு ரொம்ப ஸ்டஃபியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு புதுவேகமான டிஷ்ஷஸ் பண்ணால் அது நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்லேட் சாப்பிட்ருப்போம், அடுத்தது எக் புர்ஜி சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு ஆம்லேட்டும் கிடையாது, எக் புர்ஜி கிடையாது, ரெண்டும் சேர்ந்த கலவை தான் ஆம்பூர். இன்னைக்கு புது வகையான ஆம்பூர் பார்க்க போறீங்க. அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தால் வெங்காயம், இந்த தால் வெங்காயத்தை கடையில் ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் அந்த சில்லி, அப்புறம் சின்ன ஆனியன், அது குட் ஃபார் ஹெல்த், ஓகேங்களா. அது இல்லாமல் இதுதான் நம்மளோட இதுக்குள்ள கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வீட்டில் கருவேப்பிலை இல்லை, அதனால போடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு, 4 எக்கு எடுத்துங்க. எக்கு 4 சாப்பிடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எக்கு ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி அந்த எல்லோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதனால் அவாய்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எக்கு சாப்பிட்றப்ப ஃபுல்லாக சாப்பிடணும், ஓகேங்களா. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சமையல் செய்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை தயவு செஞ்சு ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சமையலுக்கு போகலாம். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன போடுறோம், என்ன வெள்ளையாக போடுறோன்னு நினைக்காதீங்க. இது வெறும் கோகனட் தான், பியூர் கோகனட் தான் உண்மையான ஆயில். மற்ற இதெல்லாம் ஆயிலே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஆயில் வேணும்னா நீங்கள் கோகனட் ஆயிலில் தான் சமைச்சாகணும். இது குட் ஃபார் ஹெல்த்து. இப்போ கோகனட் ஆயில் போட்டாச்சு. இப்போ சூட ஆரம்பிக்குது. சொல்லுங்கள். இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போடுறோம். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில்லியை போடுறோம். நம்ம சின்ன வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் வதக்குறோம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா நமக்கு லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். நீங்களும் ஆம்பூர் எப்படி தயாராகுதுன்னு பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நல்லா பொறுமனோட அது வதக்கணும். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த வெங்காயத்தாள் போடுறோம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் அந்த லைட்டை ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பொடியை போடுறோம். பொடி போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நம்மலாம் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பொடியை ஆட் பண்ண முடியாது, தேட முடியாது. மெயினாக நம்ம கிச்சனில் தேடுறதுன்றது ஹெக்டிக் வேலை. இந்த மாதிரி ஒரு அஞ்சலை பெட்டி வாங்கிட்டிங்கன்னா எல்லா பொடியும் ஈஸியாக வச்சுக்கலாம். உடனே நம்ம எடுத்து போடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த அஞ்சலை பெட்டி இருக்குது. மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம பொடியை போடலாம். இதில் என்னென்னா மஞ்சள் பொடி இருக்குது, நமக்கு வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி பொடி இருக்குது. பிரியாணி பொடினா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் தர்றதுக்காக பிரியாணி பொடி. அப்புறம் கோரியண்டர் பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இந்த சில்லி இது எல்லாத்தையும் நம்ம எவ்வளோ போடுறோன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பிஞ்சு தான் போட போகிறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லா வந்திருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முட்டை போட போகிறோம். நீங்கள் 4 முட்டை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். பட் 4 முட்டை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே சாப்பிட வேண்டியதில்லை. 1 மணி வரையும் உங்களுக்கு பசிக்காது. ஸோ இப்போ முட்டையை உடைச்சி ஊற்றுறோம்.
ஆம்பூர் எப்படி வருதுன்னு ஈகரை பார்த்துட்டு இருக்கீங்க, தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அருமையான டேஸ்டியான ஸ்பைசியான ஆம்பூர் ரெடி ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும். அப்படியே விட்டீங்கன்னா ஆம்லேட் மாதிரி ஆகிடும். அப்படி விடக்கூடாது. இந்த சமயத்தில் நம்ம பொடி போட ஆரம்பிக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிஞ்சு தான் போட்டோம். இப்போ வந்து 2-3 பிஞ்சு போடுங்க. இப்போ உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர், அப்புறம் கோரியண்டர். இப்போ வந்து பெப்பரை ஆட் பண்ணிக்கிறோம். கீழே நல்லா வேகணும். திருப்பணுமா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். திருப்ப வேண்டியதுல இதை வந்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணணும். நம்ம அதுல தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நத்திங் பட் பீஸா மாதிரி இருக்குது. இப்போ பொடி வந்து நிறைய ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்தியன் பீஸான்னு கூட சொல்லலாம். அதை இப்போ பொடியை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா காரம் தேவைப்படுறதுனால வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்சரே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மேலே பாருங்கள் லைட்டாக வந்து அந்த கருப்பாக இருக்குல்ல, அந்த மாதிரி வர்றப்ப தான் அந்த உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நீங்கள் கலர் பாருங்கள், கலரே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அது இந்த கலர் தான் வரணும், அதுதான் ரொம்ப மெயின். இப்போ உங்களுடைய சுவையான ஆம்பூர் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஆம்பூர் வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் காலையில் வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இது வந்து பேச்சுலருக்கு, எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஆம்பூர் இன்னைக்கு அருமையாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.